ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். God of War 4 நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 15ல தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல்ரைட், here we go. ஆல்ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹெல்ஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தோம். அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோல்டா இருக்கு. இதுதான் ஹெல்லா? இது வெறும் ஹெல்லு மட்டும் இல்ல, ஹெல்லுக்கும் ரொம்ப ஒஸ்டான பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்ஐஎம் லேண்டிங். எனக்கு ஒரு கப்பல் தெரியுது. ஸோ அது வந்து டியர்ஸ் டெம்பிளுக்கு பாதி வழிக்கு தான் நம்மளை கூட்டிட்டு போகும். ஆனா நம்ம போக வேண்டிய இடம் வந்து ரொம்ப தூரம் அப்படின்றான். அதுவும் இல்லாம வேற லெவல்ல இந்த இடம் ஞாபகம் இருக்கா? நீங்க உன் பையனுக்காக ஒரு ஹார்ட்டை வந்து ரிப் பண்ணி எடுத்துட்டு வந்தீல்ல, அந்த இடம் தான் இது அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், போட்டு போலந்துடலாம். ஆல்ரைட், செத்துட்டான். ஓகே, அப்படியே எரிச்சாச்சு இது. ஆனா அவன் கண்டிப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசினால. ஓ, நான் பேசலைங்க அப்படின்றான். அட்ரியஸ் பேசலையாமா? அப்போ வேற ஏதோ ஒரு சக்தி அது வந்து பேசியிருக்கு போல. அது என்னன்னு பார்த்துருவோம் கைஸ். ஓகே, இந்த இடமே பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ஓகே, ஓ தாண்ட முடியுதுங்க. நான் கூட அது தாண்ட முடியாதுன்னு நினச்சேன். பட்டானுங்க போட்டு போலந்துடலாம். இதா வாங்கி கோடா, அவ்வளோதான். ஓகே ஓகே, பின்னாடி இருக்கான். இவனுக்கு ஒரு ராத் ஆஃப் த உல்ஃப் போட்டுடலாமா? போடு. ஆக்சுவலாக உல்ஃப் போடுறதுக்குள்ள அவன் செத்தே போயிட்டான். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம எடுத்துடலாம். அண்ட் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஸோ இப்படி தான் போகணுமா? ஓகே கைஸ், நம்மளோட சேனலில் God of War கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எபிசோடாக கிடச்சிரும். இல்லை நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த எபிசோட தான் பார்க்க வந்திருக்கேன்னா நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். ஆல்ரைட், பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்கள். ஓ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுக்கு அந்த மெமரிஸ்லாம் வருதுங்க. அதாவது போன பாஸ்ட் எல்லாமே அப்படியே தெரியுது. இதெல்லாம் பார்க்காத, இது நம்பாத, இது வந்து நம்ம மைண்டை வந்து திசை திருப்புது அப்படின்னு சொல்லி கிரேட்டஸ் சொல்றாரு. ஆல்ரைட் கைஸ், ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு வித்தியாசமான இடம் தான். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான். ஓ மை காட். ஆல்ரைட் கைஸ், ஸோ இதோட தாட்ஸ், இதோட சிந்தனைகள்லாம் நீ காதில் போட்டுக்காத. நம்ம இந்த இடத்த விட்டு போயே ஆகணும். ஸோ மெமரிஸ் எல்லாம் வந்து அது வேற லெவலில் டிசப்பாயின்மெண்ட் பண்ணி நம்மளை இந்த இடத்துலயே தங்க வைக்கிறதுக்கு அது வந்து நிறைய முயற்சி பண்ணுது கைஸ் இந்த ஹெல்லு. ஆல்ரைட் கைஸ், சங்கு ஊதுறானுங்க. போயிடலாம். சங்கு நம்மளுக்கு ஊதுறக்குள்ள டக்குன்னு போயிடலாம் கைஸ். ஆல்ரைட், ஹெட். அது என்னது? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்லோட வேலை தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னஸ் சொல்லுவாங்க. ஆல்ரைட், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்லில் இருக்கவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணி, அதாவது அவங்களோட பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் காமிச்சு அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுமாமா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்த விட்டு நான் எப்படி போகிறதுன்னு கேட்டேன்னா, இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சிடணும், இதுலேருந்து தப்பிக்கணும்னா இந்த இடத்த விட்டு டக்குன்னு தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெம்மேரு சொல்கிறாரு. ஆல்ரைட் கைஸ், நம்ம சீக்கிரமாக போயிடலாம். கவலைப்படாத அட்ரியாஸ், நான் வந்து உன்னை வெளியே கூப்பிட்டு போகிறேன், நீ வந்து என்னைய ஃபாலோ பண்ணு அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், போட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி மாதிரி இருக்கு. ஆல்ரைட், ஸோ இங்கே கோடால் இருக்கு. ஓகே, புரிஞ்சு போச்சு. ஃபைன். ஸோ இதை எடுத்து அந்த சைடு வச்சு லாக் பண்ணிடலாம். அதாவது க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். வச்சாச்சு. அண்ட் நவ் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணணுமா அப்படின்றான். இல்லை, என்னைய முதல்ல யோசிக்க விடு. ஆல்ரைட், வச்சிடலாம். போடு, அவ்வளோதான், வேற லெவல். ஓகே ஃபைன். ஸோ டக்குன்னு நம்ம வச்சு இந்த கேட்டை ஃபைனலி அன்லாக் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. ஓ, இவன் பாருங்க, டலி தாண்டா வரானா. இவனுக்கு அந்த பேர் வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும்ல. ஓகே, பிளஸிங் ஆஃப் ஃப்ராஸ்ட் போட்டுடலாம். இதான் வாங்கிக்கோ. அவ்வளோதான், அந்த கோடாலி பார்த்துக்கோ இனிமேல். ஆல்ரைட், டாச் போடு. இந்த கோடாலிக்கும் இந்த உல்ஃபுக்கும் சரியான பிளட் இறங்கிருச்சு. ஆல்ரைட், வேற லெவல். ஃபைனல் ஸ்மாஷ்லேயே பாருங்க இந்த இடமே அன்லாக் ஆயிடுச்சு. ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே, அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. அண்ட் இந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். டக்குன்னு போயிடலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு போயிடலாம். அங்கே ஒரு பெட்டி இருக்குங்க. ஆனால் அந்த பெட்டிக்கு எப்படி ரீச் பண்ணுறது அதுதான் தெரில. ஓகே ஃபைன், இந்த சைடும் போக முடியாது. ஓகே, நம்ம இந்த சைடு தான் போய் ஆகணும். அண்ட் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். ஏய், பால்டரா? என்ன சொல்கிறான் அட்ரியஸ்? பால்டரை மேலே பார்த்துட்டான் போல.
ஓகே ஆமாங்க பால்டரோட வாய்ஸு. ஆக்சுவலாக அவன் நம்ம பார்க்காத மாதிரி ஒளிஞ்சு போயிடலாம். ஓ ஃப்ரேயாவோட வாய்ஸ். ஓ ஃப்ரேயா வந்து பால்டரோட அம்மாங்க. ஓ ஸோ அவனால பார்த்தீங்கன்னா எல்லாமே உணர முடியுது. இதுலேருந்து எனக்கு எல்லாமே தப்பிக்கணும். ஆக்சுவலாக இந்த வழியிலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்று நீ சாவணும் இல்லைனா நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஃப்ரேயா வந்து பால்டரோட அம்மாவா? ஓ மை காட். ஓ ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து இவனுக்கு சாபம் விட்டுருக்காங்க போல், வேறு வழி இல்லை. ஸோ அவங்க அம்மானாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. பால்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாபத்துலேருந்து விமோச்சனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கெஞ்சி பார்க்குறான். ஆனால் அவங்க அம்மானால முடியாது, எனக்கு வேறு வழிகள் வேறு மந்திரமே தெரியல, அதுக்கு பேசாமல் நீ என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஓகே அதுக்கு இவன் வேண்டான்றான். ஆனால் உண்மையான பால்டர் இந்த சைடில் நின்றுக்கிறான் பாருங்க. அவன் கமான் கமான் கொன்று கொல்லு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டுக்கிறான் பாருங்க. பாருங்க துடிச்சிட்டுக்கிறான் அவங்க அம்மா கொல்றதுல. ஓ கழுத்து பிடிச்சிட்டாங்க. ஒன்று ஃபிக்ஸ் பண்ணு, அதாவது ஒன்று குணப்படுத்து இல்லைனா நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் பாருங்க. டூ இட்ன்றான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ் பால்டருக்கு வந்து ஒரு சாபம் வந்திருக்கு. எப்படின்னா அவனுக்கு வந்து எதாலையும் ஃபீல் பண்ண முடியாது. ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. லைக் அவனால் மூச்சு விட முடியாது, அவனுக்கு வந்து இந்த காற்று சுவாசிக்க முடியாது, ஏதாவது சாப்பிட்டாலும் அவனுக்கு வயிற்றில் செமிக்காது. அந்த மாதிரி 6th சென்ஸ் எதுவுமே அவனுக்கு ஃபீலே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சாபத்தில் தான் இருக்கான் பால்டரு. ஸோ அதனால தான் அவன் எவ்வளோ அடித்து கொண்டாலும் அவன் வந்து உயிரோடு வந்துகிட்டே இருக்கான். ஆல் ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்து எனக்கு நவர் ஆயிடுச்சு. அதாவது போதும், இதுக்கு மேலே என்னால் இந்த இதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பால்டர் வந்து ஹெல்லுக்குள்ளே வந்து ரொம்பவே வேதனைப்படுறான். கைஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் பாருங்க, வேற லெவலில் ஏதோ பாசிக்கிறானு. என்ன பண்ணியிருக்கேன் என்னைய அப்படின்றான். இதை சொல்கிறான். ஃப்ரேயா வந்து அவனோட அம்மாவா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை ஹெட் அப்படின்றான். அதுக்கு கரெக்டான டைம். ஆக்சுவலாக நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். மேபி உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், அதனால தான் சொல்ல. ஓகே போட்டை பார்த்தாச்சு. ஓகே இதை பற்றி நம்ம போட்டில் பேசுவோம் கூடி சீக்கிரமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரைட் அட்ரீஸ் ஏதோ கை காட்டுறான். ஓகே அந்த சைடு தான் போகணும். ஆல்ரைட் ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வழியில் இப்படி தான் போயாகணும். போயிடலாம். பால்டர் அங்கே அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓகே ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த அடியில் அந்த ஆப்போசிட்டில் வரும்போது ஒரு செஸ்ட் ஒன்று பார்த்தோம். அதனால நம்ம எடுக்க முடியாத நிலைமையில் இருந்தோம்ல, அந்த செஸ்ட் வந்து இப்போது இதுக்குள்ளே பூந்து போனால் எடுத்துடலாம். ஸோ இங்கே இருக்கு, கமான் கிளைம் பண்ணிடலாம். ஆல்ரைட் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாதிரி ஏதோ கிடச்சிருக்கு. ஸ்டோன் அண்ட் ஸ்டீலா? ஆல்ரைட் ஏதோ ஒன்று. ஸோ அதில் ஒன்று இதில் ஒன்று. ஆல்ரைட் காய்ஸ் போயிடலாம். அந்த போட்டில் தான் சம்பவமே. ஓகே லெட்ஸ் கோ. இந்த பானையெல்லாம் விடவே கூடாது, எல்லாத்தையும் உடச்சிடலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது எடுக்கணும்னு தோணுது. அந்த கிறிஸ்டல் அந்த மாதிரி உடைக்கணுன்னே இருக்குது. ஓ சூனியக்காரி வந்துட்டாங்க. சூனியக்காரி போட்டு பிறந்தலாம். அண்ட் நைட் மேரும் வந்துட்டானுங்க. நைட் மேர் சூனியக்காரி ஸ்னோ மனுஷனுங்களும் இருக்கானுங்க. போடு. ஆக்சுவலாக சூனியக்காரி இல்லை, அவனுங்க சூனியக்காரங்க மாதிரியே காரணங்கள் ஸ்னோ மனிதர்களா? ஓ இவன் பாருங்க ரெடியாக ஒருத்தன் இருக்கிறான். ஓ லாக்கு வேற. ஆல்ரைட் பிளெஸிங் ஆஃப் ஃப்ராஸ்ட் போட்டுடலாம். போடு வாங்கிக்கோ. அவ்வளோதான் செத்துட்டான். பிளெஸிங் ஆஃப் ஃப்ராஸ்ட் போட்டல் டக்குன்னு செத்துடலாம். ஆல்ரைட் ஸோ இவனுக்கு வந்து ஸ்மாஷை கொடுத்துடலாம். வாங்கிக்கோ. வேற லெவல். அவ்வளோதான் சாம்பல் ஆயிட்டாங்க. ஓ ஜியூஸோட வாய்ஸ் கேட்குதுங்க மறுபடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் கிளைமேக்ஸில் சொல்லியிருப்பான், இந்த இடத்த நான் வந்து ரெடி பண்ணியே ஆகணும், சச் அ கேஆஸ் அப்படின்னு சொல்கிறான். ரொம்பவே நாசமாயிருச்சு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடைசி டைலாக் அது. ஸோ ஜியூஸோட டைலாக் கேட்டோன்னே அட்ரியஸ் கேட்குறாரு அது யார் அப்படின்னு சொன்னோன்னே கிரேட்டஸ் சொல்கிறாரு நம்ம இந்த இடத்த விட்டு டக்குன்னு போய் ஆகணும், இந்த இடம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரைட் கைஸ் டக்குன்னு போயிடலாம். ஷிப்புக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். ஓகே ஸோ கடலே இல்லாமல் எப்படி நம்ம பயணிக்க போகிறோம்?
ஓகே எரிச்சு விட்டுறலாம் இதை. ஓகே இது எப்படி நகர்த்துறதுன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் என்னை யோசிக்க விடு அப்படின்றான். நம்ம தான் யோசிச்சாகணும். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஓகே ஸோ இங்கேயும் ஒரு எரிக்கிற பொருள் இருக்குது, இதையும் எரிச்சிடலாம். அவ்வளோதாங்க, வேற லெவல். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜிக் ஃப்ளேம்ங்க. இது வந்து கப்பல் வந்து வுட்டால் செஞ்சுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து கப்பலில் எரிச்சாலும் அந்த நெருப்பு வந்து கப்பலை வந்து எந்த ஒரு விதத்துலேயும் பாதிக்கலை. ரைட் ஸோ நம்ம அந்த இதை ஒரு விண்டை வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ட்ரிமெண்டஸ் வாட்டர் ஃபாலுக்கு பக்கத்தில் தான் டியரோட பொற்கோயில் இருக்குது. அந்த வழியை நம்ம சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த இடத்துல போயிடலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இந்த வேனியர் காட்ஸ்லாம் சேர்ந்து இந்த கப்பலை வந்து பில்ட் பண்ணாங்களாமா. உண்மையிலேயே வேற லெவலில் சரியான ஒரு டிசைன் பண்ணது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை வந்து பறக்கவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் லெட்ஸ் கோ. செம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க இந்த கப்பல். ஓ இடிச்சது பாருங்க. ஓ பெரிய ஐஸ் பர்க்குங்க. அதாவது நடு கடலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐஸ் நடுவில் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நம்ம எப்படியாவது ரிப்பல் பண்ணி ஆகணும். அண்ட் எந்த சைடு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆல்ரைட் ஸோ ஐஸ் பர்க்கை உடைக்கணும்னா வேறு வழி என்ன பண்ணுறது. ஓகே ஸோ இது ஏதோ கேட்குது. ஓகே ஏதோ R1 டு ஸ்விங் லெவத்தின் ஆஸ்கை நம்ம சாப்பிங் பண்ணிடலாம். வெட்டி பார்த்துடலாம். வெட்ட சொல்லுது, நம்ம எல்லா ஆப்ஷன்லையும் வந்து தொட்டு பார்த்துடலாம். அவ்வளோதாங்க, வெட்டியாச்சு. ஓகே ஸோ புரிஞ்சு போச்சுங்க, வேறு லெவல். ஸோ கைஸ் இப்போ இவன் வந்து மெம்மேர் சொன்னால் இந்த கப்பலால் வந்து பறக்க கூட வைக்க முடியும், அதுக்காகவே இந்த கப்பலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி பார்த்துடலாம், கப்பலை பறக்க வைக்க போகிறாங்க. ஸோ இந்த பேராஷூட் மாதிரி ஆக்சுவலாக இந்த புகை வந்து கரெக்டாக அப்படியே அந்த பேராஷூட்டை போட்டு அந்த மேலே பறக்க வைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஓ பாருங்க இந்த ஃபயர் வந்து வேறு லெவலில் ஃப்ளோட்டிங் பண்ணுது கப்பலை. வேறு லெவலில் யோசிச்சிருக்கான் பாருங்க. ஓகே எங்கேயோ வெடிக்கிற சத்தம் கேட்குது, மறுபடியும் ஸ்டக்கா. ஓகே போட்டுக்கிட்ட நெல், நம்ம ரொம்ப நேரத்துக்கு ஸ்டக் ஆக மாட்டோம். ஓகே ஓ இங்கே இருக்குங்க, இந்த கல்லை வந்து நம்ம தூக்கி விடணும் எப்படியாவது. ஸோ காய்ஸ் ஸோ நம்ம இந்த கல்லை தூக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறையா பெட்டிகள்லாம் இருக்கும், பெட்டி அண்ட் ஏதாவது பொருள்லாம் இருக்கும், காசு ஏதாவது கிடைக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன பசில் இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். காரணமே இல்லாமல் இந்த மாதிரிலாம் இடத்துல கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ ஸ்டோன் ஆஃப் ஃபயர் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்டரி எலிமெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே அதை நம்ம பார்த்துக்கலாம், பத்திரா பார்ப்போம். அந்த சைடு ஏதோ ஒரு வழி மாதிரி போகுது பாருங்கள். ஆல்ரைட் ஸோ இது பாருங்கள், இது இந்த கட்டையை வச்சு அடிச்சு பார்ப்போம், இது எதுக்காக யூஸ் ஆகும். ஓ ஓகே ஃபைன், லிஃப்டா. ஓகே கரெக்டாக அடித்து அதை மேலே நிற்க வச்சு ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் மறுபடியும் போட்டு பிறந்தலாம். அவ்வளோதான், மேக்ஸிமம் ஏறிச்சு அண்ட் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு கைஸ். ஸோ வேறு லெவலில் ஃபிசிக்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க. ஓகே லெட்ஸ் டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரிட்ஜு வழியாக அது ஷிப்பு வந்து பல்ஜாக இருக்குது. நான் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொன்னேன்னு, நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீ போட்டுக்கிட்டே இரு, நீ பண்ணதே போதும். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அட்ரீஸ்மெண்ட்டில் செம்ம காண்டில் இருக்காரு. ஆமாம் கண்டிப்பாக இருக்க தானே செய்யும், போட்டு உழப்புன்னு உழப்புனா காண்டாகாமல். ரைட் கைஸ் பிஜிஎம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுறானுங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துருவோம், சுற்றி பார்ப்போம். ஆல்ரைட் உள்ளே ஏதாவது வழி இருக்கா. அண்ட் அந்த கோடாலி எடுத்ததுக்கப்புறமா லிஃப்ட் கீழே போயிடுச்சு. ஓகே இங்கே ஒரு ஏதோ ஒரு பாத்து மாதிரி இருக்குங்க, என்னென்னு போய் பார்த்துருவோம். ஓகே கைஸ் ஸோ பெட்டி தான் கிடச்சா, நான் கூட வழி தான் கிடச்சிருக்கோன்னு நினச்சேன். எங்கேயா வழி இருக்குங்க, கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. கரெக்டாக பார்த்துருவோம், இருங்க பிடிச்சிடலாம். யோசிக்க விடு. ரைட் ஸோ இங்கே வருங்க மஞ்சக்கோடு, இங்கே அடே கண்ணு முன்னாடியே இருந்திருக்குடா, அப்படி தான் இருந்திருக்கு இல்லையா. வரலாம், லெட்ஸ் கோ. ஓகே கீழே போயிடலாம் கைஸ். அண்ட் சைடில் போயிட்டு அகைன் டாஜ் ஆயிடலாம், அவ்வளோதான் ஃபைன். ஓகே நம்ம கீழே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஓகே ஸோ இங்கே இருக்கிற எல்லா பெட்டியும் எடுத்தாச்சு. அண்ட் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ரெஞ்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து இருக்குது. ஓ வா சரியான பிளாஸ்ட்டு, அடிக்கு நம்ம கிரேட்டஸ்ட் லோ டக்குன்னு ரோல் ஆனால் பாருங்க. ஃபைன் அது நல்ல வேலை அது போய் அங்கே நின்றுச்சு. கமானட்ரியஸ் அவ்வளோதான், போட்டு பிறந்துட்டான்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஒரு சூனியக்காரி செத்துட்டா, இன்னொரு சூனியக்காரி சாவடிக்கணும். மறைஞ்சிட்டாங்க. நம்ம அட்டாக்ஸ்க்குலாம் அவ டாஜ் ஆகிட்டே இருப்பா பாருங்க, ஒரு செகண்ட் கூட படாது. ஸோ ஒரே ஒரு வழி ஆரோ மட்டும்தான் அதில் போட முடியும்னு நினைக்கிறேன். ஆரோக்கு விட மாட்டேங்கிறா. வாங்கிக்கோ. ஆல்ரைட் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா டஃப்பான சூனியக்காரி தான் போல். ஆற்று உழுகவே மாட்டேங்குதுங்க. ஓ ஆல்ரைட் தான் வாங்கிக்கோ. ஓகே, ஆரோ தான் கரெக்டு. ஓகே அட்ரியஸ் பாருங்க செம்மையா டாஜாரா. ஓகே மறுபடியும் விட்டு பார்ப்போம். இல்லை இந்த மறுபடியும் வாங்கிக்கோ. இல்லை மிஸ் ஆரா. ஓகே ஆரோ தாங்க. ஆரோவில் சிம்பிளாக உடச்சான் பாருங்க. நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது எல்லாமே முடிஞ்சா? மிட்கார்டுக்கு போனக்கு அப்புறமா யோட்னாம்க்கு போற கேட்டையும் நீங்க உடைச்சிட்டீங்க, நீங்களும் பால்ரோ சேர்த்து. ஆனா உன்னோட பையனும் வந்து வேற லெவல்ல தலைவலியோட சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்றான். அவன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அட்ரியஸ் உன்னோட கன்சர்ன் கிடையாது அப்படின்னு சொல்லி இவரும் சொல்றாரு. ஓகே, நீ எப்ப பார்த்தாலும் இதே ஒன்று சொல்லிட்டாரு. நீ நினைச்சிட்டு இருக்கிற நீயே ஸ்மார்ட்டா, ஆனா உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இந்த மிட்கார்ட்ல நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மெம்மியர் ரொம்பவே வார்னிங் மாதிரி நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கிறான் அப்பத்துல இருந்து. ஓகே அட்ரியஸ் இப்போ ஹெல்ப் பண்ண முடியுமா? ஓகே, ரெண்டு பேரும் டுகெதர். ஆல்ரைட் கைஸ், ஸோ ரெண்டு பேரும் தூக்குறானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்ரியஸ் தூக்குனாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் தான் தூக்கி விட்ட மாதிரி இருக்குல்ல. ஆல்ரைட், ஸோ கப்பல் வேறு லெவலில் ஃப்ளோட் ஆயிரும். நம்ம சாதிச்சிட்டோம். இப்போ நம்ம கப்பல் ஃப்ரீ ஆயிடுச்சு. எஸ்கேப் ஃப்ரம் ஹெல்லாயாம். ஆல்ரைட், உடலை கூப்பிட்டாச்சு. உங்க ஜூஸ் கிட்ட கடைசி வாரப்போ நடந்த வாய்ஸஸ். ஓ மை காட், தந்தையை என்னைய ஃபேஸ் பண்ணுங்க, இது சாவருக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த வாய்ஸ் தான் கேட்குது. ஸ்கைஸ் ஆஃப் ஹெல்லாயம். ஆல்ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்லாயமோட வானத்துக்கு வந்துட்டோம். ஆல்ரைட், பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்க. கைஸ் எங்கே அவனுங்க? ஓகே, ப்ளூ சட்டை மாறன் மாதிரி இருக்காம பாருங்க, அவனை போட்டு வளர்ந்துடலாம். ஆல்ரைட், இந்தா வாங்கிக்கோ. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஸோ நம்மளோட கப்பல் வேற லெவலில் டியர்ஸ் டெம்பிளா, ஆமாம், அந்த வாட்டர் ஃபாலுக்கு கிட்ட போய் சேர்ற வரைக்கும் இவனுங்க வந்துட்டே தான் இருப்பானுங்க. அண்ட் நம்ம கப்பலை எப்படியாவது நிப்பாட்ட பார்ப்பானுங்க. நம்ம ஃபுல்லாக அந்த கப்பலில் சண்டை தான் போட போகிறோம். சரியான ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் தான், போட்டு போனதில்ல கைஸ். ஆல்ரைட், இருக்கிற எல்லா ஷாட்டையும் போட்டு பயன்படுத்திடலாம். ஓடு, வேற லெவலில் கொடாலி போச்சு பாருங்க. ஓடு, ஸ்மாஷ் தான். ஓகே, ஸோ ஃபயரை இது பண்ணுறான் அவன் பாருங்க. ஆல்ரைட், இவனுக்கு ஒரு ஸ்மாஷை கொடுத்துடலாம். இந்த வாங்கிக்கோ, போடு. யாருமே இந்த கப்பல் நெருப்பு கிட்ட வரக்கூடாது. ஆல்ரைட், ஃபைன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்ன சைக்ளோன் அட்டாக்லேயே ஃபயர் டக்குன்னு பற்றிக்குதுங்க. ஆல்ரைட், போடு. ஆல்ரைட், போட்டு பிறந்தாச்சு. அவ்வளோதான், பிளேட்ஸ் ஆஃப் கேயாஸ் வச்சே போட்டு பிறந்துடலாம். பாருங்க ப்ளூ, இதான் வாங்கிக்கடா. வேற லெவல் பற்ற வச்சுட்டே இருக்கணும் கைஸ். இவனுங்க நெருப்பு ரெண்டு நெருப்பையும் அணைச்சானுங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், கப்பல் கீழே விழுந்து நொறுங்கிரும். ஓ ஓச்சுரா, ஆங்கர் நங்கூரெல்லாம் போடுறானுங்களா இவனுங்க. ஓடு, ஒன்றும் இல்லை, 2 நங்கூரம் போட்டு மேலே வரானுங்க. ஓ இவங்க பாருங்க. ஓகே, நான் ஃப்ரீ பண்ணுற, கவலைப்படாத அப்படின்றான். இல்லை கைஸ், கேட்குதா? கேட்குது. இல்லை இதுக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. உர்றா போடு, இந்த வாங்கிக்கோ. நிறைய பேர் இருக்கானுங்க. ஆக்சுவலாக கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது. இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளினா தான் அந்த ஆப்ஷன் காட்டும் போல். ஆல்ரைட், இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு பிறந்தலாம். ஆல்ரைட், நெருப்பு பார்த்தா வச்சிடலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ கைஸ். நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க கைஸ். நான் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல்ரைட் கைஸ், போட்டு பிறந்துடலாம். ஆல்ரைட், எல்லாம் முடிஞ்சானுங்க. இப்போ ஆப்ஷன் காட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், காட்டிடுச்சு. தள்ளி விட்டுறலாம், அந்த நங்கூரத்தை தள்ளி விட்டுறலாம். ஆல்ரைட், ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒன்று தானே தள்ளி விட்டோம். ரெண்டும் போயிடுச்சா கீழே? ஒன்று தள்ளி விட்டால் போதும் போல். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வருவானுங்க. ஃபயராக இருந்துக்கலாம். ஏய்
ஹெட் கிட்ட கேக்குறான் எவ்வளவு நேரம் தான் ஆகும் டெம்பிள் கிட்ட போறதுக்கு. ஓ गाइस இங்க பாருங்க ஃபீனிக்ஸ். ஓ மை காட் गाइस இங்க பாருங்க அந்த ஃபீனிக்ஸ். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் வந்து நம்ம ஒலிம்பஸ்க்கு போறதுக்கு பார்ட் 2ல God of War 2ல வந்து யூஸ் பண்ணுவான். அது நான் God of War 2 ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். கவலைப்படாதீங்க गाइस, நம்ம சேனல்ல எல்லா God of Warரும் கம்ப்ளீட் சீரிஸை நம்ம போட்டு தம்சம் பண்ணிடலாம். ஆல்ரைட் வாங்கிக்கோ. ஓகே செட்டிங் ஆஃப் த ஃபயரா. ஓகே ஓகே இந்த ஃபயர் இல்லை, அங்கே 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 ஓடு 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 அம்பு விடு அம்பு விடு. ஓகே गाइस நிறைய பேர் இருக்கானுங்க. ரைட் போட்டு பொழந்தலாம். ஓ நெருப்பு அணைச்சிட்டானுங்க ஃபுல்லாக. ஓடு 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 ஓடு. ஓகே இந்தா வாங்கிக்கோ போடு பத்தாச்சலாம். அவ்வளோதான் பற்றிக்கிச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அவ்வளோதான் गाइस பற்றிக்கிச்சு. ஆல்ரெடி இது அங்கே அணைக்க போகிறான் பாருங்க. போட்டு பொழந்தலாம் வாங்கிக்கோ. அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாவது க்ரியேட்டிவாக யோசிக்கணும். கண்டமணிக்கு பிளேடு வீசுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்தா வாங்கிக்கோ. வேறு லெவல். ஓ ஓகே ஐஸ் மனிதர்களா வந்துட்டு போட்டு பொழந்துட்டே இருக்கானுங்க गाइस. வந்ததுலேருந்து போட்டு எல்லாத்தையும் உருன்னு வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 50-100 பேர் வருவானுங்களா, வந்துட்டே இருக்கானுங்க गाइस. எப்படி ஒரு 50 பேராவது வந்துடுவானுங்க. போடு உல்ஃபை போடு. அவ்வளோதான் உல்ஃப் போட்டால் தான் கரெக்டு. போடு போடு. அவ்வளோதான் இந்த சைடு இருக்கான். போட்டு பொழந்தலாம் गाइस. வேற லெவல். போடு போடு R2. அவ்வளோதான் செம்மடி. அவ்வளோதான் உல்ஃபை போடு. ஃபயர் ஆஃப் பண்ணிட்டாங்க அவன். போடு பற்ற வச்சிடலாம். அவ்வளோதான் பற்ற வச்சு போடு டாச் பண்ணிடலாம். நீ கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம பிரிட்ஜை நெருங்கிடுவோம் गाइस. ஓகே அந்த பிரிட்ஜ் வந்துருச்சு. வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா விடுறான். போடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைக்ளோன் அட்டாக் இருக்கிறதுனால பெஸ்ட்டுங்க. நிறைய பேத்துக்கு உழுகுது. நல்ல வேளை அட்ரியஸால தான் கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறான். ஃபயர் அவுட் பண்ணிட்டான் பாருங்க. போடு போட்டு பொழந்தலாம். ஆல்ரைட் ஃபயர் கமன் பற்றிக்க. வேற லெவல். அவனுக்கு பாருங்க அந்த சைடு அணைச்சிட்டு இருக்கிறானுங்க. ஃப்ரீஸ் பண்ணி விட்டு வேற லெவலில் ஃப்ரீஸ் பண்ணி விட்றானுங்க. ஆல்ரைட் இந்தா இவனையும் வாங்கிக்கோ. வேற லெவல். ஆல்ரைட் போட்டு பொழந்தல गाइस. நெருப்பாடா அணைக்கிற. போடு. ஆல்ரைட் ஷீல்ட் அட்டாக் போடு. ஓகே நம்ம நல்ல வேலை பிளேட்ஸ் ஆஃப் கேஎஸ் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. இல்லாட்டி போட்டு பொழந்துருவானுங்க அவனுங்க. ஓ நங்கூரத்தை போட்டானுங்க. 1 2 இந்த வாட்டி 3 நங்கூரம். எப்படி அதை எடுக்க முடியாது, வருவானுங்க. அவனுங்களை அடித்து போட்டால் தான். ஓ ஓகே 1 எடுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். தள்ளி விட்டுறலாம். எடுக்க முடிஞ்சா உடனே தள்ளி விட்டுறலாம் गाइस. ஆல்ரைட். ஓ சூனியக்காரி கேட்கல பார்த்தீங்களா. சூனியக்காரி கேட்கவே இல்லை. போடு அம்பு விடு. அவ்வளோதான் செத்துட்டா. இன்னும் கேட்கல. ஸோ உல்ஃபை நம்ம ஆப்ரேட் பண்ணியாச்சு. வேற லெவல். ஓகே இப்போ கேட்குது. தள்ளி விட்டுலாம். நல்ல வேலை நம்மகிட்ட அட்ரேஸோட உல்ஃப் ராத் ஆஃப் த உல்ஃப் பவர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை गाइस. ஆல்ரைட் நம்ம கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் गाइस. இங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டாக வந்துட்டோன்னு அந்த ஃபீனிக்ஸோட தலையே தெரியுது பாருங்க. ஓ மை காட். ஓ காட் அங்கே பாருங்க அந்த சைடு அது ஃபீனிக்ஸோட தலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா God of War 2ல அந்த ஃபீனிக்ஸ் எங்கே போச்சுன்னு தெரியல. நம்மளை மேலே ட்ராப் பண்ணிட்டு அது ஓடி போயிடும். அதை பார்க்கும்போது எனக்கு அதாங்க ஞாபகம் வருது. God of War 2 கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சில பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆல்ரைட் गाइस நம்ம பாதி தூரம் நெருங்கிட்டோம். டிஎஸ் டெம்பிள் ரொம்ப தூரம்லாம் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் தூரம் தான். அவன் கத்திகிட்டே இருக்கான் வருவான் போல். அம்படி தான் எல்லாத்துக்கும். ஓ பாருங்க ஸ்லோ மோஷனில் வரான். இதா உல்ஃபை சமாளி. உல்ஃப் அந்த சைடு போயிடுச்சு. வாங்கிக்கடா. அவ்வளோதான். டக்குனு உல்ஃப் அந்த சைடு போயிட்டு வந்து அட்டாக் பண்ணிச்சு பாருங்க. ஓகே இந்தா பிளெஸிங் ஆஃப் ஃப்ராஸ்ட் போடு. அவ்வளோதான் போட்டு பொழந்தால गाइस. வாங்கிக்கோ. இதா வாங்கிக்கடா. அவ்வளோதான் தெரிச்சாம பாருங்க 6.
கொஞ்சம் தூரம் தான் கைஸ் போயிடலாம். ஓ ஃபயரை வந்து இது பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்துட்டே இருக்கீங்களாடா. அவ்வளோதான் பார்த்தாச்சாச்சு. லெட்ஸ் கோ. பாதி போட்டை உடச்சிட்டானுங்க. எப்படா மேலே ஏறி வரீங்க? பறந்து வருவானுங்க போல. போடு வேற லெவல். கைஸ் டக்குன்னு போ. இங்கே வரேன் கொத்தா இருக்கானுங்க. ஓடு. எல்லாரும் தெரிச்சு விழுகிறானுங்க. வந்து கரெக்டாக நம்ம சுத்தம் போது ஒருத்தன் வந்து விழுந்தாம பாருங்க. போடு வேற லெவல். ஓ மை காட். அருண்டின் இந்த வாட்டி நங்கூரம் போட்டு உடச்சிருவானுங்க போல. பாருங்க. ஓ போச்சுரா. காங்க மாதிரி ஒருத்தன் வந்துட்டான்டா. அவனை மாதிரி போட்டு பொழந்துட வேண்டிதான். ரேஞ்ச் பவர் தான், வர வழி இல்லை. வாங்கிக்கோ. லெஃப்ட்டை பொழந்தாச்சு. வாங்கிக்கோ காங். அவ்வளோதான். ஒரு அடிக்கு செத்துருச்சுங்க. ஒரே ஒரு ஸ்மாஷ் தான். படுத்துட்டான். ரேஞ்ச் பவர் முடிஞ்சு. போட்டு பொழந்தலாம். சீக்கிரமா இந்த கப்பல் வந்து உடைய போது நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க 2 பேரும். கைஸ் இதை தூக்கி விட்டுறலாம், வேற வழியில். இவனை போட்டு பொழந்தாதான் அது ஆப்ஷன் அன்லாக் ஆகும். இப்போ அன்லாக் ஆயிரும் பாருங்க. அவ்வளோதான். தூக்கி போட்டு பொழந்த வேண்டிதான். கமான் லிஃப்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து 2ஆக உலக போகுது கைஸ். அவ்வளோதாங்க. தள்ளி விட்டாங்க. ஓச்சுரா. பாதி கப்பல் கீழே போயிடுச்சு. ஓகே பாருங்க, பாதி கப்பல் மட்டும் பறந்து போயிட்டு இருக்குதுங்க. இது வந்து நேரம் என்னோட மகனே அப்படின்றான். சுற்றி பாரு நீ என்னென்ன பண்ணியிருக்க. நீ அந்த ஜியூஸோட வாய்ஸ் மறுபடியும் கேட்குதுங்க. ஜியூஸே வந்துட்டாங்க. ஓ மை காட். ஓகே ஜியூஸோட பாஸ்ட் எல்லாமே தெரியுது. கிரேட்டோஸ் வந்து பிளேடோட நின்றுக்கிறான் பாருங்க. பார்ட் 3ல என்னென்ன நடந்துச்சோ அதை அப்படியே காட்டுறாங்க கைஸ். ஓ மை காட். வேற லெவலில் அப்படியே காட்டுறானுங்க. ஓடு. தெறிக்கு விட்டுக்கிறான். ஓச்சு அட்ரீஸ் ஃபுல்லாவே எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நம்ம போய் ஆகணும். நீ அதை பார்த்துட்ட, அதுக்கு டைமே இல்லை. அங்க பாருங்க. போச்சுரா இடிச்சிருச்சுரா கப்பல். ஓ மை காட். போச்சுரா. அது இத்தனோண்டு கப்பல் தான் இருக்கு பாருங்க. எல்லாமே பாதி இது எரிஞ்சிருச்சு. ஓ மை காட். என்கிட்ட யோசனை இருக்கு. டக்குன்னு குதிங்க அப்படின்ட்டான். ஓடு. அட்ரீஸுக்கு பிளான் இருக்கு பாருங்க. அவ்வளோதான். வேற லெவல். பிச்சுட்டு வந்து இந்த டெம்பிளில் விழுந்துட்டானுங்க. கைஸ் எங்கே எந்த டெம்பிளில் வந்து விழுந்தானுன்னு தெரியல. இந்த கப்பல் பாருங்க அப்படியே போய் விழுகுது. நல்ல வேலை அங்கேருந்து பறந்துட்டு வந்து இவ்வளோ தூரமாக தான் வந்து விட்டுச்சு. ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? சீக்ரெட் சேம்பர் ஆஃப் ஓடின். ஆல்ரைட் கைஸ், ஏரியா டிஸ்கவர். இந்த ரெலம் விட்டு நம்ம எப்படியாவது போய் ஆகணும். அண்ட் நம்மளுக்கு ஒரு ட்ராஃபி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு கைஸ். லெட்ஸ் கோ. நம்ம எப்படியாவது இந்த டியரோட டெம்பிளில் கண்டுபிடிச்சி ஆகணும் கைஸ். ஆல்ரைட், குழந்தை இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி ஓப்பன் பண்ணியாச்சு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடத்துக்கு பேர் என்ன? இது வந்து ஓடினோட ரகசிய கோயில் மாதிரி சொல்றான் மெம்மேரு. இங்க பாருங்க, இந்த டியரோட மிஸ்ஸிங் பேனல், காணாம போன பேனல், கடைசி பேனல். ஓடின் வந்து இது 3D வச்சிருக்கான். ஆனா எதுக்கு? எப்பவுமே அவருக்கு ஒரு காரணம் இருக்கும். எங்க எனக்கு நானும் பாக்குறேன் அப்படின்றான். ஓ, இது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். என்னது அது? சோ நீ சொல்லு அப்படின்றான். அதுதான் டியரு. எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா மேஜிக்கா டிராவல் பண்றாரு. சோ ஏதோ ஷ்ரைன் மாதிரி தெரியுது. அண்ட் ஜெயண்ட்ஸ்க்கு தேவையானதாமா. அது இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிளியரா புரியுது அப்படின்றான். ஸோ அதெல்லாம் என்ன ஸ்டார்ஸ் அப்படின்றான். அது ஸ்டார்ஸ் இல்லை, அதெல்லாம் வந்து சிம்பிள். மித்த டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்லாம் இருக்கு நிறையா. இது வந்து ஒரு வார் மாதிரி. இது எனக்கு தெரியும், கிரீக்கில் நான் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு கிரேட்டோஸும் சொல்கிறாரு. ஓ, ஏதோ சம்மந்தம் இருக்குங்க. அவரோட கண்கள்
அது வந்து நகைகள் மாதிரி இருக்கு, ஜுவல்ஸ் மாதிரி இருக்கு. உன்னோட கண்ணில் அதே மாதிரி தான் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து ஜெயிண்ட் வந்து எங்களுக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இங்கே இப்போ நான் பண்ணுறேன் பாருங்க. ஓ இன்ட்ரெஸ்டிங். ஓ உட்காருங்க, மெம்பியரோட ஜொல்லும் அதோட ஜொல்லும் வேற லெவலில் ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ணுது கைஸ். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேஜிக் டோர் மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் மின்னுது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரகசிய பிளான்கள் அப்படின்றான். ஸோ டியர் வந்து வேற லெவலில் ரகசியமாக எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கான். ஓடின் அழிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, யோட்நாமுக்கு போறதுக்கும் வழி இருக்கு. நீ சொன்ன வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னா அது உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? ஓடின் வந்து எப்பவுமே கிவ் அப் பண்ணதில்லை. ஸோ நம்மளும் வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது. நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கோம், யோட்நாமுக்கு நம்ம போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடினோட ஆசை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு வழி இருக்கு, நம்ம எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றான். ஸோ அதுக்கு ஒரு சாவி வேணும். சாவி எங்க கிடைக்கும்னு பார்த்தோன்னா டோர்ஃப் கிட்ட போய் கேளுங்க. அதாவது சிண்ட்ரியும் பிராக் இருக்காங்கல்ல, அந்த வெப்பன் செய்வாங்களா, அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், போயிடலாம். எஸ்கேப் ஃப்ரம் ஹெல்ஐஎம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ரெலம் டிராவல் பேக் டு மிட்கார்ட். ஸோ டியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து அவனே வந்து ரகசியமாக செஞ்சுருக்கான். இந்த விஷயம் வந்து ஓடினுக்கே தெரியாது. அண்ட் கடைசியில் தெரிஞ்சுக்கப்புறமா ஓடின் வந்து இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணிட்டான் பாய் அப்படின்றாரு. முன்னாடி வந்து நீ வந்து பாத்தியில. ஓ ஓகே, ஜியூஸை சொல்கிறாங்க, நான் எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு. நீ என் கூட ஒருத்தரை பார்த்தியில, ஒரு வயசானவர். என்ன வயசானவர்? நம்ம இப்போ போகலாமா? ஓகே அப்படின்றாரு. ஸோ அவன் பையன் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்க விரும்பலை, ஆனால் ஓரளவுக்கு அவன் பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, ஸோ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவன் கண்டுக்கல. ஓகே, நம்ம மிட்கார்டுக்கு போயிடலாம். அந்த டோர்ஃபை நம்ம பார்த்தாதான் நம்ம வந்து அந்த சாவி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஸோ யோட்நாமுக்கு போகிறதுக்கு ஒரு சாவி ஒன்று இருக்குங்க, ரகசிய சாவி. அந்த சாவி கிடச்சுன்னா அந்த யோட்நாமுக்கு மறுபடியும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெமீரு சொல்கிறாரு. ஓகே காய்ஸ், பார்த்துருவோம். மிட்கார்ட் ட்ராவல் டு ஓகே ட்ரையாங்கிள் ஓடு. அவ்வளோதாச்சு. அண்ட் ஹே வி கோ காய்ஸ், லெட்ஸ் கோ. இப்போ வந்து ஸோ பால்டர் வந்து ஃப்ரேயாவுக்கு பையன்னு ஏன் சொல்லலை? அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக்குங்க ஆகக்கூடாது. ஆல்ரெடி நீ ரொம்ப ஷாக்கில் இருந்திருக்க, எதுக்கு பால்டரு ஃப்ரேயா பற்றிலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சிரிக்கிறான், ஃப்ரேயான்னு சொல்லணுன்னே சிரிக்கிறான். என்ன பிரதர் நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்றான். ஸோ பார்த்தீங்கன்னா பால்டருக்கு வந்து என்ன சாபம் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து வேற லெவலில் சாபம் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவன் உண்மைகள், ஃப்ரேயாவோட உண்மைகள் வந்து ஓடினுக்கு சொல்லக்கூடாதுக்காகவே அவன் வந்து ஃப்ரேயா வந்து மந்திரம் போட்டு பால்டரையும் அப்படி மாற்றிட்டா. ஸோ அதனால தான் வந்து பால்டருக்கு ரொம்பவே வீக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். பால்டர் வீக்னஸ். ஓகே ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம டோர் கிட்ட வந்துட்டோம். இது நீ தயார் பண்ணிக்க முடியுமா அப்படின்றான். இது வந்து ஒரு ஆயுதமா, ஆர்மரா இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டா? இதெல்லாம் வந்து தான் எனக்கு மாஸ்டரு, அது கிடையாதுன்னா இது வந்து நீ மறந்துரு அப்படின்றான். அது என்னன்னு எனக்கு தெரியாது, சீப்பான டூல்ஸ்லாம் நான் வந்து செய்ய முடியாது, எனக்கு தெரியாது. ஓ இவனு இங்கே தான் இருக்காங்க சிண்ட்ரி, அதை பற்றி எனக்கு தெரியும். அது ஆல்டர்னேட் பண்ணி ஓவர்லேட் பண்ணால் அது வந்து தயார் பண்ணலாம். ஸோ அதோட பொருள்லாம் வந்து எங்கே இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? லாஸ்ட் டைம் நான் சவுத்தில் தானே பார்த்தேன். ஓ பேக்லேயே சுற்றிட்டு இருக்கிறாங்க, இதுதானா அது அப்படின்றான். ஓ ஓகே, இதை வச்சு தான் வந்து அந்த சாவியை வந்து தயார் பண்ண முடியும். எப்படி இது எடுத்த அப்படின்னா, என்னோட கையை நான் அழுக்கு பண்ணிட்டேன் கடைசியில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியல, சிண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பான், அழுக்கு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவலில் ஒர்க் பண்ண போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவலில் ஒர்க் பண்ணுறானுங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு அட்ரியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். ஓகே ரிஸ்ட் வந்து லூஸாக வச்சுக்கோ, ஸ்பைனை வந்து கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்றான். நீ வந்து ஹீட்டு நல்லா போடு, அப்போ தான் வந்து என்னால் அதை தயார் பண்ண முடியும். ரொம்பவே டெம்பராக இருக்குல்ல அப்படின்றான். டிராகரோட ஆயில் என்னமோ ஆக்சுவலாக வேர்ட்ஸ்லாம் மாதிரி பயங்கரமாக இருக்குது.
Never too late to learn a new trick. கவலைப்படாதீங்க, புது ட்ரிக்கு. எப்படியும் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. 2 பேர் வேற லெவலில் சாவி கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இதுதான் அது. அதை நீ மறந்துடாத அப்படின்றான். ஓகே, 2 பேர்த்தோட முத்திரை அது கண்டிப்பாக அதை வச்சாகணும். ரைட், ஸோ அது வச்சாதான் அது அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். சிரிக்கிறத நிப்பாட்டிட்டு நீங்க என்ன ஆக வேண்டியவோ அதை பாருங்கடா அப்படின்றாங்க. ஆனா உங்களோட பிராண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றான். நாங்க வந்து என்னத்தை இழந்தோமோ இப்போ வந்து இதுதான் எங்களோட பழைய பிராண்டு அப்படின்றான். சரி உங்க டைலாகை வந்து சென்டிமெண்டா பேச வேண்டாம், எனக்கு நியூ பிராண்டிங்கும் பிடிச்சிருக்கு, கவலைப்படாத அப்படின்றான். உங்களுக்கு பிடிக்குதா? எங்களுக்கு ஒர்க் இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், அவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இந்த எபிசோட வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்தராக நம்ம சேனலை பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.